கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒரு மேலும் தம்முடைய கிருபையையும் வல்லமையையும் விளங்க பண்ணி மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 36 அதனுடைய 16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எலிகு தேவனுடைய நடத்துதல்களையும் தேவன் ஒருவரை எவ்விதமாய் நடத்துகிறார் என்பதையும் மட்டுமல்ல, ஒவ்வொருவர் மேலும் அவருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, அவர் எப்படி தன்னுடைய இயற்கையில் உள்ள காரியங்களை காற்று, மழை, நீர் மற்றும் அதனுடைய காரியங்கள் எப்படி சபையாக நடத்தி மனிதனுக்கும் பூமிக்கும் அது புரோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார் என்பதை குறித்து எலிகு விவரித்து சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரை சேவிக்க, ஆண்டவரை பணிந்து கொள்ள விரும்புகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இதை போன்றதொரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நெருக்கடியான நேரங்களிலும் தளர்வில்லாமல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அந்த உறுதியை ஆண்டவராகிய தேவன் இங்கே இந்த எலிகு யோபுவுக்குண்டாகிற அந்த ஆசீர்வாதமான வெற்றியை அவன் உறுதிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. உம்மையும் அவன் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்று அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. ஆம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும், வாழ்வின் எல்லா இடங்களிலும் உண்டாகிற அந்த நெருக்கங்கள், அதை பல பேர் இந்த நெருக்கத்தின் காலங்களிலே தளர்ந்தும் சோர்ந்தும் போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தளர்வில்லாதபடி கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் உறுதியிலே அவர்கள் தங்களை திடப்படுத்தி நிற்கும் பொழுது, இப்பொழுது யோபுக்கு சொல்லப்பட்டது போல கர்த்தர் கூடவே இருந்து எல்லா நெருக்கத்திற்கு நீங்களாக்கி அவர்களை ஒடுக்கத்திலே இருந்து அவர்களை விடுவித்து விசாலத்திலே வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நெருக்கங்களையும் பாடுகளையும் குறைவுகளையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கிற நீங்கள் நிறைவாயிருக்கும்படி, நெருக்கத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்களாயிருக்கும்படி, எல்லா தீங்குக்கும் விலக்கப்பட்டவர்களாயிருக்கும்படி தேவனே கூட இருந்து பாதுகாத்து எல்லா நெருக்கத்தினின்று விலக்கி விசாலத்தில் வைத்து மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த நல்ல தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவருடைய மகிமையினால் நம்முடைய வாழ்விலும் நெருக்கத்தினின்று விடுவிக்கப்பட்டு விசாலத்திலே வாழ்கிற வாழ்வை தேவன் தந்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகும்படிக்கு கற்றுத்தருகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பல நேரத்திலே நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் கலங்குகிறோம். ஆண்டவரே, எப்பொழுது எங்களுக்கு அந்த ஒரு விடியல் வரும் என்று ஏங்குகிறோம். தகப்பனே, உம்மை பற்றி கொண்டிருக்கிற, உம்மை விசுவாசித்து நம்பியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு உண்டாகிற எல்லா நெருக்கத்தினின்று அவர்களை விலக்கி ஆண்டவர் அவர்களை விசாலத்திலே வைத்து மகிமைப்படுத்துகிற தேவன். அப்படியே எங்களையும் நெருக்கத்தினின்று விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு வந்து வைத்து மகிமைப்படுத்த போகிற உங்கள் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.